கரெக்டான டைமுக்கு வராதவங்கலாம் நொண்டிகள் தான். 9:30 மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வந்து நிக்கிற, நீ நொண்டியா இருக்கிறன்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், சரி 9:30 மணி ஆராதனைக்கு தேவ சமூக ஆராதனைக்கு நீ வர ஒரு மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு என்னோட நீர் பேசணும், உங்க சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்போம். 9:30 மணிக்கு தானே பாத்ரூமை விட்டே வெளியே வருவே நீ. சிலர் 9:30 மணி தான் பாத்ரூம்குள்ளே போறது. எப்படி கர்த்தர் உன்னை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க முடியும்? தேவனுடைய நாட்களை பரிசுத்தமாய், கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளாய், பயபக்தி நாளாய் நீ நினைக்கலனா நீ தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். காலம் இனி நாளைக்கு பார்த்துக்கிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? நோ நோ நோ, காலம் செல்லாது. வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனாவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தேவ பிள்ளையே கர்த்தருடைய சமூகத்துல அலட்சியமா அசட்டையாய், தேவ காரியத்தில் அசட்டையா நீ இருப்பாயானா நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஆதி அன்புதான் உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தும். ஆதி அன்புல ஒரு நாள் கர்த்தருக்கா வைராக்கியமா இருந்தது போதாது. இன்றைக்கு உன் நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்கிறாய்?